கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு காமெடி சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது கரகாட்டக்காரன் படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில பார்த்து சொல்லுவாரு, பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருவிழால காணாம போன குழந்தைய மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்கான் பாரு. டேய் நீ யாரு, எப்பப்போ மூஞ்ச எப்படி எப்படி மாத்துவ எனக்கு நல்லாவே தெரியும்டா. வாங்குற 10க்கும் 5க்கும் எதுக்குடா நமக்கு இந்த ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி பாத்தீங்கன்னா செந்தில கலாச்சிருப்பாரு. அதே மாதிரி நிலைமையிலதான் பாத்தீங்கன்னா இப்ப ஜனநாயகன் கோ இருக்குது. அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல். ஆனா அதற்கு காரணம் யாரு? உங்கள் விஜய். பண்ற சில்மிஷத்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப பைய தூக்கி யார் மேல போடுவாங்க? தமிழக அரசு, டிஎம்கேங்க. ஆமா, திமுகவின் சதி திட்டம், தீய சக்தி எங்கள் படங்களை தடுத்து விட்டது அப்படின்னு ஒரு பில்டப்ப கிரியேட் பண்ணதுக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க செட் பண்ணி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. என்ன நாடகம் அது? ஏன் இந்த படத்தை தணிக்கை குழு சர்டிபிகேட் இன்னும் தரல? புகார் கொடுத்தது யாரு? புகார் கொடுத்தனாலதான் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அது கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அந்த புகார்தாரர் யாருன்னு நீதிபதியே கேட்டிருக்காரு. பட் இருந்தாலும் சொல்லல இன்னும். பட் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். டீடைல்டா அதை பத்தி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் பேசுவோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு உதவியா அன்பு சகோதரர் வில்சன் அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, வீடியோ பாக்குற எல்லாரும் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க கண்டிப்பா அப்படின்னு பாசமா கேட்டுக்கிறோம். வாங்க என்ன பண்ணாங்கன்னு பாப்போம். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. மலேசியாவுக்கு போனாரு, ஆடியோ லான்ச் நடத்தினாரு, பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச், டான்ஸும் ஆடினாரு. இங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தள்ளாடியும் விழுந்தாரு. அவருக்கு ஆர்வம் போய் மோதிச்சு. என்ன அப்படித்தானே சொன்னாங்க. அவரு பிளைட்ல இருந்து இறங்கும் போது அப்படியே தள்ளாடுற வீடியோ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா நீங்க? இல்ல ஏங்க நானே தெரியாம கேக்குறேன், எப்பவுமே அவர் பிளைட்ல இருந்து இறங்கும் போது எப்படி இறங்குவார்? நீ சொல்ல. எகிரி குதிப்பா, அப்படியே ஒரு ஜம்ப், அப்படியே போர்ன்விட்டா பூஸ்ட் குடிச்ச மாதிரி எகிருவாரு. அன்னைக்கு எகிரல. என்ன பண்ணாரு? எகிரலையா, தடுமாறிக்கணும் வந்தாரு. சோ தடுமாறிக்கனே தான் அண்ணன் வந்தாரு. அதோ குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் பாதி பேர் சொன்னாங்க. சரி இருந்தாலும் அது டூர், அது ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லப்பா. எல்லாருமே தான் குடிக்கிறாங்க. ஆமா, யாருமே குடிக்கலாமே. அதெல்லாம் தப்பா பேசாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாரும் கேக்குறது அது என்ன சரக்குன்னு தான் கேக்குறேன், வேற ஒண்ணு. எங்க சீமான் அண்ணன் ரெமி மார்டின் குடிப்பாப்ல. இவரு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் குடிப்பாரு. காஸ்ட்லியா குடிப்பாரு. சோ வந்தாப்புல போயிட்டாரு. சோ மலேசியா ஆடியோ லான்ச் வெற்றிகரமா நடந்துச்சு. பட் அதற்கு அப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சனை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சனை. ஆடியோ லான்ச் முடிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் மேல நீங்க வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்கு பாருங்க, நீங்க பயந்துட்டீங்க. என்னடா மலேசியாலே இவனுக்கு இவ்வளவு ரசிகர்களா? அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு ரசிகர்கள்? ஆமா கண்டிப்பா. அவ்வளவுதான்டா நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு திமுக சதி செஞ்சு டெல்லிக்கு எங்க ஆளுங்களை போய் வச்சிட்டீங்க. சிபிஐ கிட்ட நீங்க பேசி சம்மனை கொடுத்து 4 பேரை கூப்பிட்டு 3 நாளா விசாரிக்க வச்சிருக்கீங்க. யாரு இது? காரணம் யாரா? ஊர் உலகத்துக்கு தெரியுங்க, திமுக தாங்க. திமுகவும் சிபிஐயும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணி, மறைமுக கூட்டணி வச்சு எங்க ஆளுங்களை கூப்பிட்டு 4 நாளா விசாரணை பண்ணீங்கல்ல. 4 நாளோ 3 நாளோ விசாரணை பண்ணீங்க. அப்போத்துல இருந்து தான் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் அதெல்லாம் நாங்க மறக்கணும். அதெல்லாம் மறக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணோம்? புத்தாண்டு, இந்த புத்தாண்டு எங்களுக்கு தாண்டா 2026 நாங்க தாண்டா வரோம் பவர்ஃபுல்லா அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணீங்க. ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போச்சா? ஏங்க 39 மில்லியன் வியூஸ், வரலாறு காணாத வெற்றி, யாருமே எங்களை வீழ்த்த முடியாதுடா அப்படின்ற ரேஞ்சில நாங்க சொல்லி வாய மூட்ல என்ன திமுக திருப்பியும் ஒரு சதி திட்டம் நாங்க சந்தோஷமா இருக்கிறது திமுகவுக்கு பிடிக்கல. ஒரு நாள் நாங்க ட்ரெய்லர் விட்ட பிறகு நாங்க எங்க திருப்பி உச்சத்துக்கு போயிடுவோம்னு பயந்த திமுக பராசக்தி ட்ரெய்லர்
பாத்தீங்களா என்ன இது சிவகார்த்திகனை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டீங்களே. மக்களே பிரச்சனை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. அது வரைக்கும் நாங்க நல்லா ஜாலியா தான் இருந்தோம். ட்ரெய்லர்ல ஓ பிச்சிங்னு போச்சு அப்படின்னு ஒரு புறம் இருக்க, ஒரு சைடு என்ன பண்ணிட்டானே, டேய் இது ஜனநாயகம் இல்லடா, இது பகவந்த் கேசரிடா, புச்சி நூடுல்ஸ் பிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பின்ன அப்படியே எடுத்து வச்சா பின்ன அப்படிதான் கீழ்ப்பாங்க. ஒரே நாள்ல எங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் எங்க அண்ணன் ஹாப்பியா தான் இருந்தாரு. படத்தை வச்சு எப்படியோ படம் ரிலீஸ் ஆயிடும், நம்ம சிஎம் ஆயிடும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தாரு. இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகுதான் இவங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? ஏன்னா எல்லாருமே கிழிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இது பகவந்த் கேசரின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இது என்னங்க அது பராசக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்? அது வேற படம் வேற படம். உச்சத்துல இருக்கிற நடிகரை பீட் பண்ணி நீங்க போயிட்டீங்க. சிவகார்த்திகேயன் யாரு முதல்ல ஃபர்ஸ்ட்? சிவகார்த்திகேயன் சின்ன பையன் கிட்ட தோத்தா அசிங்கமாயிடுயா. இதே ரஜினி சார் வந்தோ இல்ல அஜித் சார் வந்தோ என் படத்தை அவமானம் தேவையா? சோ பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் எப்போ வந்துச்சோ அப்பவே இவங்க கம்ப்ளீட்டா அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா பராசக்திக்கு வந்து அவ்வளோ எதிர்பார்ப்புங்க, ரொம்ப போயிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா அந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்களா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பராசக்தி ட்ரெய்லர் வந்த பிறகும் அதோட வியூஸ், ட்ரெய்லர் வியூஸை கூட எடுத்துக்கோ, அதோட வியூஸ் அப்புறமா பொதுவா மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி எல்லாம் கண்டென்ட் பங்கமா இருக்கும், மொழி அதுவும் குறிப்பா இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் பராசக்தியை லைக் பண்ண ஆரம்பிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஒரு ஓவர் ஐப்புக்கு போயிடுச்சு. நடுவுல எங்க அண்ணன் தெரியறாரு, எங்கடா நம்ம இப்ப ட்ரெய்லர் விட்டா எவனும் பேச மாட்டான் அதை பத்தி. ஏன் பேச மாட்டான்னா எல்லாம் பகவந்த் கேசரி படம் பாத்துக்கிறாங்க அமேசான் அது ரெக்கார்ட் ட்ரெண்டிங் நம்பர் 1. லாஸ்ட் அட்ரஸே இல்லாத படம் இப்ப டாப் 1ல வந்து பாத்துக்கோ. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க விஜய்க்கு. சோ எல்லா பிரச்சனையும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் ட்ரெய்லர், அதுக்கப்புறமா இருந்தீங்கன்னா பராசக்தி ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா தான் இந்த டவுன்ஃபால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிராஃப் அப்படியே இறங்கு முகமா ஏறின முகம் அப்படியே இறங்கி போச்சு. பராசக்தி பாத்தீங்கன்னா இப்போ 50 மில்லியன கடந்தும் போச்சு. சோ அத வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இதுல நடுவுல வேற சிவகார்த்திகன் வந்து ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லிட்டாருன்னா, இது அண்ணன் தம்பி பொங்கல், யாரும் வந்து தப்பா கோத்து விடுற வேலையெல்லாம் பாக்காதீங்க, நாங்க தான் வந்து பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அவங்க அக்டோபருக்கு தான் பிளான் போட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் பொங்கலுக்கு வந்தாங்களே தவிர்த்து நாங்க மோத போல அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க. சோ எல்லாமே அவங்க சைடு நியாயமா போயிடுச்சு. ஆமா, எங்க அண்ணனுக்கு எப்படி சப்பக்கட்டு கட்டுறதுன்னு தெரியல மாட்டீங்க. இதுல வேற பார்த்தனா படம் 9ஆம் தேதி வேற சொல்லிட்டோம். எது பராசக்திக்கு ஒரு நாள் முன்னாடி. வாய விட்டா போல, அது சென்சார் சர்டிபிகேட் வர்றதுக்கு முன்னாடி வாய விட்டாருங்க. வாய விட்டாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, 9ஆம் தேதி என் படம் வருதுன்னு வச்சுக்கோ, 10ஆம் தேதி பராசக்தி வருது. அதுக்கப்புறமா எவனா என் படத்தை பாப்பானா? அந்த டவுட்டுக்கு விஜய் உண்மையிலே போயிட்டாங்க. அதனாலதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போயிடுச்சா இந்த படத்துக்கு. பொதுமக்கள் கிட்ட சுத்தமா எதிர்பார்ப்பு இல்லையா ஜனநாயகன். வெறும் விஜய் ரசிகர்கள் தான் ஆர்வத்தை காட்டியிருக்காங்க. பொதுமக்கள் கிட்ட எல்லா ரீச்சும் பாத்தீங்கன்னா பராசக்தி 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 பராசக்தின்றனால விஜய்க்கு அண்ட் கோக்கு அந்த டீமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டா அப்செட். உடனே யோசிச்சிருக்காங்க, என்னத்த பண்ணுறது, என்ன பண்றது, லாஸ்ட் படம் வேற அசிங்கமாயிடும். அத வந்து சின்ன பையன் கிட்ட நம்மளே சுட்டானுங்க. நான் தானடா துப்பாக்கி குத்து, அந்த துப்பாக்கி எடுத்து என்னைய சுட்டியடா அப்படின்ற அண்ணன் வந்து செம்மைய அப்செட் ஆகிட்டு டீமோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஐயோ இந்த நிலைமையில நம்ம படத்தை விட்டோம்னா கம்ப்ளீட்டா அட்டர் ஃபெயிலியர் ஆயிடும். அட்டர் ஃபெயிலியர் ஆனா 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு நாள் தான் வசூல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஃபுல்லா பராசக்தி பிச்சுன்னு போயிடும். நான் ஏன் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்காங்க. அப்பதான் வந்து இந்த ஒரு ஐடியா, பிளானிங், இந்த ஒரு பிளானுக்கு நம்ம வருவோம். நம்ம வந்து பொங்கலுக்கு இருக்கு, உனக்கு பொங்கல் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் தொடர்ந்து அது லீவ் உனக்கு ஸ்டார்ட் ஆகுறது 12-13க்கு அப்புறமா தான் 14ஆம் தேதியில இருந்து தான் பொங்கல் யோசிச்சாங்க டீம். பராசக்திக்கு முன்னாடி நம்ம விட்டா மரண அடி நம்மளுக்கு. ஏன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறமா வெறும் பராசக்தியை பத்தி தான் பேசுவாங்க, நம்ம படத்தை கண்டுக்க மாட்டாங்க. சோ பராசக்திக்கு அப்புறமா நம்ம வெளிவந்தாதான் ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும், போட்ட காசை கொஞ்சமாச்சு எடுக்க முடியும். சோ என்ன பண்றாங்க, நம்மளே பின்வாங்கன்னா அசிங்கமா போடுவோம் குமாரு, போற வரவெல்லாம் கலாய்ப்பாங்க குமாரு. அதனால நம்ம உச்சத்துல இருந்த நடிகர் குமாரு சிவகார்த்திகேயனுக்கே பயந்துட்டு கலாய்ப்பானுங்க குமாரு. சோ எப்படி திட்டத்தை தீட்டுறது அப்படின்னு பிளான் போட்டாப்புல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. சென்சர் போர்டுல போயிட்டு ஒரு இதை தூண்டலாம் அப்படின்ட்டு இப்போ கதைக்கு வரேன். சோ சென்சர் போர்டு வந்து சர்டிபிகேட் தரல. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும்,
நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போயிடுச்சு, ஆமா. அதாவது எங்க டிசம்பர் 18ஆம் தேதி தான் இவங்க சென்சர் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க கதையை. 18ஆம் தேதி தான் அப்ளை பண்ணிருக்காங்க. 24ஆம் தேதியே அந்த டீம் பார்த்துட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து அதை பெருசா எடுத்துக்கலையா, லெத்தாஜிக்கா இருந்துட்டாங்க. இவங்க ஜனநாயக டீமும் லெத்தாஜிக்கா இருந்துட்டாங்க. அதை வந்து ப்ரொடெக்ஷன் டீமே அப்புறமா பேசிருக்கு. சோ ஜனநாயக டீமே லெத்தாஜிக்கா இருந்துட்டு அப்படியே இழுத்துன்னு வந்துட்டு லாஸ்ட்ல வந்து இவங்க வந்து சில கட்ஸ் பண்ண அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல நாங்க ரிவ்யூ போறோம், ரிவைசன் பெட்டிஷன் போறோம்ட்டு இவங்க போயிட்டாங்க. சோ நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க சப்ஜெக்ட. இப்போ நீதிமன்றத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, கேபிஎன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து எங்களுக்கு வந்து சென்சர் சர்டிபிகேட் தர சொல்லுங்க இமிடியேட்டா, நாங்க படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு நம்பர் 1. சரி. நம்பர் 2 இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேணும்ட்டு இவங்க என்னன்னா சென்சர் சர்டிபிகேட் தரக்கூடாது, அதுக்காக என்னென்ன வேலை பண்ணலாமோ சென்சர் சர்டிபிகேட் தரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன் டிக்கெட்டை ஓபன் பண்ணி விட்டாங்க. அத நீதிபதியே கேள்வியும் கேட்டாரு, எப்படிங்க சென்சார் சர்டிபிகேட் குத்தம்னா. சோ இந்த மாதிரி வில்லங்க வேலையை இவங்களே ஏன்னா தரக்கூடாது, அதுக்காக என்ன வேலையை பண்ணுமோ உட்காந்து பண்ணுறது. ஆன்லைன்ல சேல்ஸ் ஓபன் பண்ணி விட்டுது, அப்பதானே ஒரு ஐப்பு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகும். உடனே படம் வரலன்னு உடனே மக்கள்லாம் வந்து பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அரசியல் பண்ணல, அதை வச்சு தீய சக்தியே திமுகவே இப்படி பண்ணிட்டியா. அவனுக்கு தெரியாது சென்சார் போர்டு எங்க இருக்குன்னு, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தற்குறி. சென்சார் போர்டு கோடம்பாக்கத்துல இருக்குதுங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இவனுங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எது நடந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த படத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, திமுக தான் காரணம். இன்கேஸ் விஜய்க்கே பாத்ரூம் நாளைக்கு வரலனாலும் சரி, திமுக தான் சக்தி. எல்லாத்துக்கும் தீய சக்தி தான் காரணம். சோ இவனுக்கு அப்படி பழக்கப்பட்டவங்க திமுக தான் காரணம்னு ஒரு சைடு கதை சொல்லுவாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்க நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் பார்ட்டி இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சில காட்சிகள் மத உணர்வை புண்படுத்தும் வகையில இருக்கு. அதே மாதிரி அதே பார்ட்டி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து வயலன்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த படத்துல, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் சில இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகார்தாரர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே நீதிமன்றமும் கேக்குது, யாருங்க அந்த புகார்தாரர், அந்த புகார்தாரரை பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் டிஸ்க்ளோஸே பண்ணல. சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த புகார்தாரர் உங்கள் விஜய். என்ன சொல்ற, அவரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரா? அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போல. ஏன்னா படம் வெளில வரக்கூடாது. உடனே இவரே பண்ணிட்டாரு, சார் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள்லாம் இருக்கு சார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற காட்சிலாம் இருக்கு சார். உனக்கு எப்படி தெரியும் சார்? நடிச்சதே நான் தான் சார், எனக்கு நல்லாவே தெரியும் சார். இந்த படத்துல இந்த சீன்ஸ்லாம் இருக்கு, கட் பண்ண சொல்லுங்க சார், இல்லன்னா இது 7:30 கூட்டிடும் சார் அப்படின்னு இவரே மொட்டை கடிதாசி போடுற மாதிரி. இவரு விஜய்னு போட்டாதான் கண்டுபிடிச்சிருவாங்க, ஜோசப்னு போட்டா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு பெட்டிஷன் போகுது, ஜோசப்னு போகுது, கண்டுபிடிக்க முடியாது. விஜய்னே தெரியுமா? எப்படி தெரியும்? சோ எனக்கு என்னமோ அந்த பெட்டிஷனரே உங்கள் விஜயா இருப்பாரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஓல்டே பண்ணி வச்சிருக்காங்க சர்டிபிகேட். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மிஸ்டர் விஜய கூப்பிட்டு விசாரணை நடத்தணும் போட்டுருவாங்க மொத்தமா. சோ இதுதாங்க இந்த படத்தை வந்து ஒரு ஐப்பு கிரியேட் பண்ணோம். இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே என்ன ஆயிடுச்சுன்னா பராசக்தி தாங்க. இதே பராசக்தி படம் வராம இருந்துச்சு 9ஆம் தேதி படம் ஆட்டோமேட்டிக்கா விட்டு இருப்பாங்க. சென்சர் போர்டும் ஒன்னும் பிரச்சனை பண்ணிருக்காது, எதுவும் பிரச்சனை பண்ணிருக்காது. ஆமாங்க, இப்போ வரைக்கும் விஜய் ஒரு வார்த்தையே திறக்கல, வாய கூட திறக்கல. இன்னத்துக்கு என்னென்ன பேசிருப்பாரு? நான் தான் மனு தரல நான் தானையா. இல்ல எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கதானே செய்யும். இவரே இப்படி பண்ணிருக்க மாட்டாரா? வாய திறக்கல. திருப்பியும் சொல்றேன், பராசக்தி படம் வராம இருந்திருந்தால் சென்சர் போர்டும் சர்டிபிகேட் கொடுத்து இவங்களும் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. கண்டிப்பா. சோ இவங்க இந்த சென்சர் போர்டோட சேர்ந்து, அதாவது பிஜேபியோட சேர்ந்து கூட்டணியை வச்சு, ஐயா இந்த பராசக்தி வந்தா எங்க படம் ரொம்ப மொக்கை ஆயிடும், அதனால நாங்க அப்படியே பின்வாங்குற மாதிரி ஜகா வாங்கணும், அது நாங்களா வாங்கினா தப்பாயிடும், சோ நீங்களா வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகுற மாதிரி அழுகுற மாதிரி. ஓகே. இப்போ நீயே ஒண்ணு சொல்ல, இப்போ ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வரல, எல்லாரும் யாரை திட்டுறானுங்க? இவங்க திட்டுறாங்க, திமுக தான். சோ அது வந்து இவங்களுக்கு அரசியல் ஆதாயமோ இதுல வந்து. இப்போ 9ஆம் தேதி முன்ன உன்ன எல்லாரும் என்ன ஆயிடும், ஐயோ பாரு சார் அந்த குழந்தை பாவம் சார், இவ்வளவு பிரச்சனை. அதாவது ஸ்டார்டிங்ல சொன்னமே கவுண்டர் பண்ணி செந்தில் காமெடி வாங்குற 10-5க்கு ஏன் இந்த நடிப்பு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மக்கள் பாவப்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க. இப்ப இதுக்கு நடுவுல வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே குடுத்துறாங்க, ப்ரொடக்ஷன் டீமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க,
சென்சார் போர்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கு, யாரு? புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு யார் சொல்றா? தணிகை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது. சார் சென்சார் போர்டு யாருக்கு சொல்றாங்க? அனில் குஞ்சிங்களுக்கு தான். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து திமுக கிட்ட இருக்குன்னு. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு ப்ரொடெக்ஷன் டீமே சொல்லுது. சோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அனில், எல்லாத்துக்கும் திமுக வந்து காரணமாவாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. இதுல அவரே சில உண்மையை ஒத்துக்கிற மாதிரி சொல்றாரு. எங்க சைட்ல இருந்தும் டிலே இருக்கு, அதே மாதிரி இயக்குனர்கள் வந்து இத கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சு கொடுத்துருக்கணும். இயக்குனரையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. தயாரிப்பாளர்கள் வந்து நம்ம வந்து இயக்குனர்கள்ட்டே வந்து அதை வந்து வேகப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி கொடுங்க, இந்த டைம் ஃப்ரேம் வரும். அத மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சென்சர் போர்டு வந்து சில பல ரூல்ஸ் அப்பப்ப மாத்துவாங்க. அந்த ரூல்ஸுக்கு ஏற்ப நம்ம தான் வந்து கரெக்டா ஒழுங்குமுறையா பயணிக்கணும். இங்க வந்து நாங்க ஒரு படத்தையே சென்சர் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 21 days ஆகும். அப்ப இயக்குனர் வந்து அந்த வேலையெல்லாம் முன்னாடியே கொடுத்து சப்மிட் பண்ணிருக்கணும். மிஸ்டேக் சொல்லிட்டாங்களா? அப்படி இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இல்லையே, அந்த ப்ரொடக்ஷன் திட்டுவானுங்க, 200 ரூபா வாங்கிக்கின்னு பாவம் அந்த ப்ரொடியூசர். சோ அவரு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அவரு எங்கேயும் அவரோட இதுல வந்து திமுக வந்து இதுக்கு சதி செஞ்சிருக்கு, இவங்க சதி செஞ்சிருக்காங்கலாம் சொல்ல. எங்க மேலயும் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எங்களுக்கு பெரிய லாஸ் தான். டிரெக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதை பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா ஒரு படம் வந்து பிற மொழிகளில், அதாவது பல மொழிகள்ல வந்து வெளியில வரும்போது சில ரூல்ஸ் இருக்கு. ஆமா, பேன் இண்டியா மூவியா வரும்போது ஐ மீன் ஒரே டைம்ல பல லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு சென்சர் ஒரே சர்டிபிகேட் தான் கண்டிப்பா. சோ சில சிக்கல்கள் இருக்கு, அதை நாங்க தான் ஒழுங்கா பார்த்து பண்ணிருக்கணும். சோ டிலேக்கு நாங்களும் ஒருவித காரணம்னாச்சும் அந்த மனுஷன் அதை வெளிப்படையா வெளிப்படையா சொல்லனாலும் அவர் சொல்றதுக்கு அர்த்தங்கள் அதுதான். ஆனா விஜய் ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம இவர் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டாரோ இருக்கலாமா? நீ சொன்னதை வச்சு பார்த்தா கன்ஃபார்மா தெரியுது, தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் தான் நீ போய் அங்க அப்படி சம்ம கட்டு கட்டுறேன் போறாரு லாஸ்ட்ல. கரெக்ட். நான் நினைக்கிறேன் தெரியாது விஜய் இல்ல கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ. ஆனா இவனுங்க இருக்கிறானுங்க பாருங்க, இந்த அனில் பசங்க 41 பேர் செத்தப்ப கூட அவ்வளவு ஃபீல் பண்ணல. இப்ப ஃபீல் பண்றானுங்க. இப்ப இந்த படம் என்னமோ ரிலீஸ் ஆகலன்னு படம் ரிலீஸ் ஆகாம பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, ஸ்கிரீன் கீஞ்சிரும், எல்லாத்தையும் கட் அவுட்ல கீச்சு போட்டுறோம்ன்றாங்க, போய் சொல்றானுங்களே. ஏன் பராசக்திக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல நான் கேக்குறேன், உங்க ஆள் படம் ரிலீஸ் ஆனா வேற யார் படமா ரிலீஸ் ஆக கூடாதா? ஆமா, பயப்படுறீங்களா? ஏன்னா எங்கனா பராசக்தில இருந்து எஸ்கே ரசிகன் எங்கனா ஒருத்தன் எங்களுக்கு போட்டியான விஜய் வரக்கூடாது, எங்க படம் வரும்போது விஜய் படம் வந்துச்சுன்னா பேனரை கிழிப்போம் அப்படின்னு எவனா ஒருத்தன் எங்கன்னா சொன்னானா? யார் தெரியுமா இந்த மாதிரி பேசுவா? பயந்தாங்கோலிகள். எங்க இந்த படம் வந்தா நம்ம அவுட் ஆயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறான் பாரு. அதாவது உங்களதான் சொல்றேன் விஜய் உங்களதான் சொல்றேன். எங்க பராசக்தி வந்தா நம்ம படம் நட்டுக்குன்னு போயிடுமோன்னு பயப்படுறவன் தான் பேனரை கிழிப்பான். கிளாஸ் கொடுக்க கூடாது. நான் சிவகார்த்தின் எங்க துப்பாக்கியை வாங்கிட்டு எங்கேயே சுட பாக்குறியா? ஆனா இவனுக்கு மட்டும் ரஜினி படத்துக்கு பண்ணலாம். சந்திரமுகி வரும்போது நான் சச்சினை வாண்டடா ரிலீஸ் பண்ணுவேன். நீ யாரப்போ? அதுக்கு முன்னாடி தான் நான் என்ன பாட்டு பாடி இருப்பேன்னா, அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, தளபதி நான் கனா பாட்டு பாட எது அவரை வச்சே பிச்சை எடுக்கிறது. அப்புறமா அவர் படத்துக்கு கூட ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் அஜித் கூட எத்தனை படத்தை கிளாஷ் விட்டு இருப்பீங்க? ஏன் விட்டாப்போ? கிளாஷ் விட்டு அடி வாங்கின ஞாபகம் எல்லாம் இருக்கும்ல. எந்த படத்துல நம்ம வின் பண்ணிருக்கோம்? எல்லாமே தோல்வி தானே நம்ம. சோ இப்படி பண்ணிருது. ஆனா மத்தவன் யாருன்னா கிளாஷ்க்கு வந்தா ஒண்டி வரக்கூடாது. எங்களுக்கு கடைசி படம் இது. நீ வேற அழுகுறானுங்க. எனக்கு மனசு கஷ்டம் இருக்கு. என்னடா இப்படி போயிட்டானுங்க? எவ்வளவு சோஷியல் மீடியால எவ்வளவு அழுகுறானுங்க. சோ இப்போ இவங்க யாரும் தற்கொலைக்குள்ள பண்ணிப்பானுங்களா? இல்லப்பா கேக்குறேன்பா நானு. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்காதடா. அப்புறமா அவனுக்கு எதனா பண்ணிட்டு அவனுக்கு தொலைச்சு போறீங்க. சோ ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணதுக்காகதான் இப்ப வந்து ஜனநாயகனை வந்து அப்படியே நடிச்சு மாத்துறாங்க. இப்ப என்னன்னா 9ஆம் தேதி வந்து நீதிபதி வந்து நான் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து சொல்லாரு. இப்ப என்னன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தீர்ப்பை கொடுத்துருவாங்க. நீங்க வந்து சென்சர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 14th போல விஜய் சொன்ன டேட், ஆமா, படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏன் 14th போறாங்கன்னு சொல்லிடுறேன். சோ இந்த 5 நாள் வந்து இந்த அனுதாபம் ஆயினே இருக்கும். ஐயோ ஜனநாயகன் வரலையே அவன் ஐப் ஆயினே இருப்பான். நம்பர் 1. நம்பர் 2 இன்னொன்னு ஐப் இருக்கு. 12ஆம் தேதி நான் டெல்லிக்கு போறேன்ல, வந்துட்டியாடா? ஏய் பட பிசில இதை மறந்துட்டியா? 12ஆம் தேதி நான் வந்து கரூர் விஷயமா டெல்லிக்கு போறேன். சிபிஐ என்ன கூப்பிட்டு இருக்கு. திருப்பி வரணும்ல? வருவேன். அதெல்லாம் டேய்
அங்கேயும் போய் நான் ஒரு ஐப்ப கிரியேட் பண்ணிட்டு வருவேன். இப்ப 12ஆம் தேதி எப்படி இருக்கும்? காலையில இருந்து ஆரம்பிச்சிருவானுங்க டிவி. விஜய் வந்து சட்டையை போட்டு விட்டார், சட்டையை போட்டு விஜய் வந்து தூங்கி ஏஞ்சி விட்டார், விஜய் பல்லு வெளிக்கிட்டார், விஜய் வந்து குளிச்சிட்டார், விஜய் வந்து சட்டையை போட்டார், விஜய் பேண்ட போட்டார், விஜய் காரில் ஏறி உட்காந்துட்டார். அதாவது அவருடைய காலாலே காரில் ஏறி உட்காந்துட்டார். விஜய் ஏர்போர்ட் கிளம்பிட்டார், ஏர்போர்ட்ல இருந்து பிரைவேட் ஜெட் கிளம்பிச்சு. ஆனா பிரைவேட் ஜெட்ல யார் யார் இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப பிரைவேட் ஜெட்ல போற இதுல கூட டெல்லிக்கு எங்கால உச்சத்துல இருந்து வர்ற நீ வேற. பிரைவேட் ஜெட்ல ஏறிட்டார், போயிட்டார், இறங்கிட்டார். அங்கிருந்து ஒரு கவரேஜ் ஆகும். விஜய் இல்லப்பா இப்போ வராங்க போறாங்க, இப்ப இந்த பாட்டு போடுவாங்களா? உங்க விஜய் உயிரன் கூட வந்து ஜனநாயகன் பாட்டம் போடுவாங்கல்ல, ஜனநாயகன் பாட்டம் போட்டு ஹைப் பண்ணுவோம். எல்லா நியூஸ்லயும் வரும், எல்லா நியூஸ்லயும் போட்டுருவோம். சோ ஹைப் பண்ணி இப்ப அங்க இறங்கணும்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீஸ் போற வரைக்கும் ஒரு பாட்டு. அங்க வந்து அப்புறமா விஜய் சாருக்கு சாப்பாடே கொடுக்கலையா, விஜய் சாருக்கு சாப்பாடு கொடுக்காம சித்திரவதை பண்ணிருக்கீங்க, விஜய் சாருக்கு தண்ணி கூட குடிக்கல, பயம். 8 hour விசாரணை. எங்க விஜய் சார் என்னடா பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? எங்க விஜய் சாரை துன்புறுத்தி இருக்கீங்களா நீங்க? என்ன ஆச்சு விஜய் சாருக்கு? தீய சக்தி. என்னது திமுக தீய சக்தி? டெல்லிடா அது. இருக்கட்டும், திமுக தாங்க காரணம். அதுக்கும் திமுக தாங்க. திமுக எங்க அண்ணன் இப்படி எல்லாம் பழி வாங்கி இருக்கியா? நான் விட மாட்டேன். 2026ல நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு ஐப்பு கொடுப்பானுங்க. அப்படியே இங்க பாக்குற சில பொதுமக்களும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? என்ன பண்ணாரு? கரூருக்கு வந்து சும்மா பேசிட்டு போனதுக்காக அந்த புள்ளைய சிபிஐ வரைக்கும் டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு இருக்கீங்களே. ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டுல சிபிஐ ஆபீஸ் இல்லையா? ஏன் உங்களுக்கு கரூர்ல இருந்துச்சுல, ஏன் சென்னையில இருக்கல? பனையூர்லயே வச்சுக்கலாம். ஆமா, பனையூர் சிபிஐன்னு போட்டு வேண்டித்தானே. ஏன் அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் வந்து பேசி ஒரு ஐப் ஆகும் 12ஆம் தேதி. இப்ப நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, இதே ஐப்போட 14ஆம் தேதி படம் ரிலீஸ்னா பயங்கர கூட்டம், 1000 கோடி. கொஞ்சம் கொஞ்சமா ஐப்ப தூக்கின்னு வந்து 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஐப்ப கொடுத்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி அப்படின்னு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணா பராசக்தி வந்து ஒரு 4-5 நாள் ஓடிட்டு இருக்கும். மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி ஜனநாயகனுக்கு போவாங்க. சரி இந்த படம் எப்படிதான் இருக்கு? இப்போ இதே நான் ஜனநாயகனை முன்னாடி விட்டு இருந்தா ஒரே நாள்ல என் டங்கு வரை கிழிஞ்சிட்டு. சோ இப்ப பராசக்தி ஒரு 5-6 நாள் கழிச்சு நான் ஜனநாயகனை விட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா பொங்கல் லீவ் இருக்கு, 20, 21, 22 வரைக்கும் இருக்கு. ஆனா 23ஆம் தேதி என்ன படம் ரிலீஸ் ஆகும்? அது வாங்க, அது நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். எனக்கு அதுக்கும் அழுவீங்களா? எனக்கு ஒரு 6 நாள் போதும். அதுக்கும் அழுவீங்களா? ஆமா, அதுக்கப்புறமா அழுவோம். சோ இப்படி வந்து பெரிய பராசக்திக்காக பயந்து மட்டுமே பயம். பராசக்தினா தெரியல. அதான் சிவகார்த்திகேயன் அசிங்கமா ஒரே அவமானமா போச்சுங்க அது. ஏன் இப்படி பயப்படுறானுங்க அவனுங்க? தெரியலையே. பார்த்து சோசியல் மீடியால எல்லாம் வந்து போட்டுருக்கானுங்க. பத்தி என்ன பண்றாங்க? ஃபயரா போடுறானுங்களே. பார்த்து டைலாக் எல்லாம் நாங்களாம் சொன்ன தேதியில வருவோம், சொன்ன தேதியில வரலையே. வரலன்னா அது வரலன்னா நாட்டின் செத்து வரலாறே இல்லையாமுங்க. மாத்தி மாத்தி சொன்னதுல கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கோங்க. படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தையே உங்களால ஒரு டைம்க்கு எடுத்துட்டு வர முடியல. நீங்க எல்லாம் தமிழ்நாட கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து குரல் கொடுக்க துப்பு இல்ல. நான் கேக்குறேன், இதே அவர் அரசியல்ல இல்லாம இருந்தா அவரு இது மாதிரிலாம் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். அரசியலுக்கு வந்திருக்கிறனால நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன்னா அரசியல் வந்தா துணிவான பேச்சு வேணும், ஒரு கெத்து வேணும், எதையும் எதிர்க்கிற வல்லமை வேணும். அது உங்ககிட்ட கொஞ்சமாச்சு இருக்கா? இல்ல. உங்க படம் தானே, உங்க படம் தானே. தைரியமா பேசு. பிஜேபி இல்லையே, அமித்ஷா பேசு. டேய் 12ஆம் தேதி வேற என்ன கூப்பிட்டு இருக்காங்க. நீ என்னடா கோத்து என்ன திகார் ஜெயிலுக்கு அப்படியே இருந்தாலும் பேசுவாங்க. என்ன இது உன் திட்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணனை நீ அப்படியே பேக் பண்ணி திகார் ஜெயில திரும்பி அடைச்சிடலான்னு இருக்க. -டிகிரி ஆண்டாங்க, பாடி தாங்காதுடா அப்படின்றியா? சரி, என்னங்க பேசுவார்? அப்போ என்ன பேசுவீங்க? சும்மா பஸ் மேல ஏறி நின்னீங்கன்னே இங்க 2 பேருக்கு நடுவுலதான் போட்டி. ஒன்னு திமுக, இன்னொன்னு டிவிக்கு. எதுக்கு இந்த ஒரு பஞ்சு டைலாக் மட்டும்தான் எனக்கு என்னமோ இது வந்து தலைவா படுத்தப்போ போனாரு தெரியுமா, பின்னாடி கை தட்டிங்கன்னு அது ஒரு டைலாக் கூட போடுவாங்கடா. வரலாறு மீண்டும் தொடங்கியதா, திரும்பிக்கிறதுங்க. வரலாறு திரும்பியது இல்லடா. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அமித்ஷா கிட்ட வந்து யாரும் இந்த வீடியோ போட்டு காட்டியிருப்பாங்க. சார் அங்க பாருங்க தலைவா படத்துல சார் எப்படி போய் ஜெயலலிதா கிட்ட இப்படி கையை கட்டி நின்னாரு பாருங்க அப்படின்னு உடனே அமித்ஷா பாத்துரும். ஆஹா இது நல்லா இருக்கு, அதே மாதிரி நீயும் போடுற ஒரு தடைய போடு, அவன் வர சொல்லு, கையை சொல்லு.
இப்ப எப்படியோ எதிராக இப்ப எப்படியோ 12ஆம் தேதி அங்க ஆமா, போனோம். அண்ணன் 11 போயிடுவாங்க. 11 போயிட்டு நின்றுலாப்லையா இப்படி கொடநாட்டுல இந்த மாதிரி இல்ல. ஓ ஆமாப்பா, கொடநாடு டெல்லியில அது கரெக்டா டிராவலிங். ஓகே சூப்பர். அப்புறம் அமித்ஷா கேப்பாரு, எப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? நான் தான். ஏன்டா வெக்கமால உனக்கு? சின்ன பையன் பயந்து இருக்கிய துஷ்மன். சோ இதுல வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து இவங்களோட செட்டிங் தான். செட்டிங் 10 ரேஞ்ச் இல்ல, பக்காவா தெரியுதுங்க. கிளீன். ஏன்னா எதிர்த்து ஒருத்தவனுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. குரல் கொடுக்கல யாரு? ஏங்க 9ஆம் தேதி படத்தை வச்சுக்கின்னு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் இழுத்துன்னு இருக்குன்னா அவன் 500 கோடி 600 கோடியை போட்ட எப்படி பொங்கி இருக்கணும்? ஆமா. ஒரு ஹீரோ எப்படி பேசி இருக்கணும்? ஆனா இவரு பதுங்கு குழியில உட்காந்துக்கிற மாதிரி பனையூர்ல உட்காந்து இருக்காரு. தெரியல, ட்விட்டர்ல எடுத்து பாத்துக்கிறாங்க, பண்றாங்க, எதுவும் வர மாட்டேங்குது. டீமே சொல்லிட்டாங்க யாரும் வந்து எதிர்த்து எதுவும் பேசாதீங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, டேய் நாங்களே கூட்டணி போட்டு தான் செட்டிங்கடா, இது அமைதியா இருங்கடா, நாங்க பாத்துக்கிறோம்டா. சோ பராசக்திக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா ஒரே நாள்ல நம்ம டங்குவா இருக்காண்டி நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுவும் என் கடைசி படம் வேற பில்டப்ப விட்டு இருக்கேன், நான் உச்சத்துல வந்த நடிகர் வேற, இதை வச்சு நான் சிஎம் கனவுலாம் பிளான் போட்டிருக்கேன். சோ ஒரு நாளைக்கு முன்னாடி விட்டு பராசக்தி நல்லா இருந்தா என் படம் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடும். சோ பராசக்தி ரிலீஸ் ஆயிட்டோம், அது ஒரு 4-5 நாள் ஓடிட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்தாவாச்சு கொஞ்சம் வியாபாரம் ஆகும், கொஞ்சம் என்ன பத்தி பேசுவாங்க. இல்லன்னா பராசக்தி சிவகார்த்திகேயனை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனே தலைவராயிடுவார். உண்மைப்பா, ஒரு மொழிப்பற்று ஒரு தேசப்பற்று. ஏன்னா தேசப்பற்று வந்து அமரன் படத்துல நடிச்சாச்சு, இப்ப மொழிப்பற்று வந்து பராசக்தி படத்துல நடிச்சாச்சு. விஜய்க்கு சிவகார்த்திகனே பெஸ்ட்ங்க. தமிழர் வெற்றி கழகத்துக்கு வந்து விஜய் தூக்கிட்டு சிவகார்த்திகேயன் ஆகிடுங்க பேசுவாரு. அட்லீஸ்ட் அந்த மனுஷனாச்சும் பேசின்னு சுத்தின்னு பாரு. இவரு நடனா கோடாரியா நக்கின்னு சுத்தினுக்கிறாரு. லாஸ்ட் படம் பாத்தியா இல்லையா? ஸ்டண்ட் காட்சிலாம் கோடாரி நக்குறாரா? கோடாரியில ரத்தம் இருக்கியா, நக்குறாரியா? அது மாதிரி இப்ப வந்து இவரோட சிசிய பிள்ளைங்களாம் குத்திட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு தலைவன் எடுக்கிற படமா? சோ வேற எதுவுமே கிடையாது. இதாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க படத்தையே டிலே பண்ணிருக்காங்க. பராசக்தி வந்து சக்க போட்டு போட போகுது. ஆக்சுவலா பராசக்தியோட ரெஸ்பான்ஸ பார்த்து எங்க அண்ணன் வந்து பயந்து போய் கிடக்குறாரு. பயந்து, என்னோட லாஸ்ட் படத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா? அதோ வந்து இந்த வலைபேச்சின்னு ஒரு டீம் இருக்கும் பாரு, அவங்க புலம்புறாங்க. அதுவும் தனித்தனியா போயிட்டு ஒரு சேனல்ல போயிட்டு ஒருத்தரும் போய் கொடுக்குறாங்க. அந்த நின்னு ஒருத்தன் பேசுறான். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க படத்தை பாத்துட்டாங்க. கேளு, நல்லா கேளு. எனக்கு தெரிஞ்சவங்க படத்தை பாத்துட்டாங்க. 3 ஹவருங்க. அவர் சொல்றாரு, படத்தை பார்த்து சொல்றாரு, சார் 3 ஹவர் சார், 3 ஹவரும் 1 செகண்ட் கூட நான் இப்படி ஒன்னு அவர்ல அப்படி ஒன்னு அவர்ல சார் போன கூட எடுக்காம பார்த்தோம்னா பாருங்க சார். இவர் பாத்தாராமா? அவரை செக் பண்ணி பாக்கணும் தூங்கிட்டாரான்னு. அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. நான் அவங்கள்ட்டையும் பேசிட்டேன். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் உட்காந்து இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த படம் வந்து பகவந்த் கேசரி படத்திலிருந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் எடுத்திருக்கிறாங்க. பாக்கியெல்லாம் ஹஜ்ஜூனத் பூந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா படத்திலும் உச்சம் இதுதான்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் உருவாயிருக்குன்னு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. 3 மணி நேரம் படத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவே முடியல. அப்படி ஒரு பேக்கேஜான படமா அது இருந்துச்சு. நான் போனை கூட கையில எடுக்கல அப்படின்னு சொல்றேன். இந்த படம் அவ்வளவு விறுவிறுன்னு போகுது. நீங்க வந்து எத்தனை படம் பராசக்தி படமாகட்டும் அல்லது எத்தனை படம் வேணாலும் ஜனநாயகன் படத்து கூட மோதலாம். ஆனால் ஜனநாயகன் படம் மாதிரி ஒரு படம் விஜய்க்கு கூட கிடைக்காது, இனிமேல் அவர் நினைச்சா கூட கிடைக்காதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு படத்தை வச்சு எடுத்து வச்சிருக்காராம். அந்த மனுஷன் என்னையா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான்னு அவன் 3 ஹவர் படத்தை பார்த்துருக்க மாட்டாயா? 3 ஹவர் தூங்கிட்டு வாங்கின காசுக்கு மேல கூறீங்களா? ஹாலிவுட் பேக்கேஜ்ல இருக்கான். ஹாலிவுட் பேக்கேஜ் படமே தெலுங்கு படம், அது வேற திருடிட்டு இது வேற பேச்ச பாரு பேச்சு. டேய் சென்சார் தர மாட்டேன்றாங்களே. அப்படிப்பட்ட பகவந்த் கேசரிக்கே சென்சார் குத்தாச்சு. இது கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க தானே வில்லங்க தயார் பத்திரிக்கை வேலையை பார்த்திருக்கா? அப்போ ஏங்க இன்டர்வியூ வரைக்குமே பகவந்த் கேசரி தான். இது பகவந்த் கேசரிக்கே சர்டிபிகேஷன் கொடுத்து போயாச்சு. அப்புறமா உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்பனா அதை கொடுக்க மாட்டேன்னு சென்சர் போர்டு சொல்லல, நீங்க தான் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப வேணாம், இப்ப நீங்க நான் போஸ்ட்பான் பண்ண முடியாது சார், பிளீஸ் வெயிட் பண்ணுங்க. பராசக்தி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிட்டோம், எனக்கு ஒரு 5 நாள் அந்த படம் ஓடிட்டோம், அதுக்கு பிறகு நான் ரிலீஸ் ஆனாதான் தாங்குவேன், இல்லன்னா என்ன பராசக்தி முற்றிலும் அழிச்சு செதச்சிடும் சார். சோ சேட். இது வந்து வெறும் படம்னா கூட பரவாயில்ல, இதுல விஜயோட அரசியல் கனவு, அந்த கனவு அழிஞ்சு போச்சுன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாது.
ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனை லேட்டா ரிலீஸ் பண்றாங்க. ஆனா சில தற்குறி அணில் குஞ்சுகள் இது வந்து திமுக சதி திட்டம்ன்றாங்க. திமுகக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. திமுக அது பாட்டுனா அது வேலையை செஞ்சு இது 2024 எலெக்ஷன் படத்தை நிறுத்ததுனால டங்குடே போங்கடா தயவுசெய்து படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி சென்சார் போர்டு சொல்லிட்டாங்கடா. கேத்தைய கிண்டி வச்சதுக்கு எதுக்குடா உங்களுக்கு படம் ஓடி பாக்குறாங்க. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்ளோ சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.